உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த இனிய மாலை பொழுதில் சத்சங்கத்திற்காக என்னோடு உலகம் முழுவதிலும் நித்யானந்த இணையதள தொலைக்காட்சி வழியாகவும் முகநூல் நேரடி ஒளிபரப்பின் மூலமாகவும் என்லைட்டன் ஆப் ஜீவன் முக்தி செயலி வழியாகவும் கைலாசா இணையதள தொலைக்காட்சி வழியாகவும் ஹிந்துயிசம் நவ் டிவி வழியாகவும் கட்செவி மற்றும் இருமுனை காணொளி காட்சி வழியாகவும் அமர்ந்திருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை சொல்வதற்காக நான் ஒரு பிறவியே எடுத்து வந்தாலும் பரவாயில்லை, உயிர்த்து வந்தாலும் பரவாயில்லை, இந்த ஒரு சத்தியத்தை சொல்லிவிட வேண்டும் என்று நான் நினைத்து திருக்கையிலையிலிருந்து வந்த சத்தியம் இந்த சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். ஒரு நீண்ட ஆழ்ந்த சமாதியில் நான் லயித்திருந்த பொழுது இந்த ஒரே ஒரு சத்தியத்தை சொல்வதற்காகவாவது என்னுடைய குழந்தைகள், யுவராஜாக்கள், யுவராணிகள், சந்நியாசிகள் அனைவருக்கும் இந்த ஒரு சத்தியத்தை மட்டுமாவது சொல்லிவிட வேண்டும் நினைத்து கந்திரக்க முயற்சித்தேன். ஆழ்ந்து கேளுங்கள். நீளம், அகலம், ஆழம், காலம், ஆகாசம் போன்றவைகள், லென்த், பிரெத், டெப்த், டைம், ஸ்பேஸ், எப்படி நீளம், அகலம், ஆழம், காலம், ஆகாசம் போன்றவைகள் பிரபஞ்சத்தின் வேறு வேறு பரிமாணங்களோ அதே போல நித்தியத்துவம் நித்தியத்துவம் பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான பரிமாணம். ஆழ்ந்து கேளுங்கள். ஜீவன், தனி உயிர், ஈஸ்வரன், பரம்பொருள், ஜகத், பிரபஞ்சம், இது எல்லாவற்றையும் ஒன்றாகச் சேர்த்த இது எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நித்தியத்துவம், நிரந்தரமான இருப்பு நிலை உண்டு. இப்போ நாம எல்லாம் கேட்கலாம், அது இருந்தா இருந்துட்டு போது, நமக்கு என்ன சாமி, அதுக்கும் என் லைஃபுக்கும் என்ன சம்பந்தம்? ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு பிரபஞ்ச சத்தியத்தை நீங்கள் உணரும் பொழுதும் வாழ்க்கை சக்தி வாய்ந்ததாக மலரும், உயிர்ப்பு பெற்றதாக மலரும். ஆழ்ந்து கேளுங்கள். தயவு செய்து கேளுங்கள். பிரபஞ்சத்தின் சத்தியங்களை உள்வாங்கி அதனால் நீங்கள் சக்தி மிக்கவர்களாக மாறத் துவங்கினீர்களானால் அந்த சக்தி, அந்த பலம் நிரந்தரமானது. பிரபஞ்சத்தின் சத்தியங்களை சார்ந்து உங்களுக்குள் வரும் பலம் தெய்வ பலம். மற்ற எதை சார்ந்து வரும் பலமும் அசுர பலம். சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், பல பேர் இந்த ஆன்மீக சக்தியெல்லாம் இல்லாமலே அசுர பலத்தோட ராட்சசர்கள் மாதிரி தீய சக்திகள் நிறைய வாழ்ந்துட்டு போயிடுறாங்களே சாமி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக
அது வாழ்வு கிடையாது. நித்தியத்துவம் பிரபஞ்சத்தின் மிக பேருண்மைகளான சிவஞானம், பரமசிவஞானம் சார்ந்து நீங்கள் வெளிப்படுத்தும் சக்திகளெல்லாம் நிரந்தரமானவை. செல்வமானாலும், உடல் நலமானாலும், உயிர் நலமானாலும், உறவுகளானாலும், உங்கள் வாழ்க்கையோட எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் பாலிசிஸும் நிரந்தரமான சத்தியங்களை சார்ந்து இருக்குமானால் வாழ்க்கை நிரந்தரமான முழுமைத்தன்மையோடு இருக்கும். உங்களுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் நிரந்தரமான சத்தியங்களை சார்ந்து இருக்குமானால் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நிரந்தரமான நன்மை பயக்கும். சாதாரண தனிமனித ஒழுக்கத்தையோ அல்லது சாதாரண சமூக நலத்தையோ அல்லது சாதாரண ஒரு செல்வம் திரட்டும் வழியையோ அல்லது சாதாரணமான ஒரு தன்னம்பிக்கை கருத்துக்களையோ சொல்வதற்காக நான் வரவில்லை. நான் சொல்வது சுத்தமான பரமசிவ ஞானம். ஆழ்ந்து கேளுங்கள். நான் சொல்லுகிற விதம் வேண்டுமானால் உடல் நலத்தை அளிக்கின்ற, மனநலத்தை அளிக்கின்ற, சமூக நன்மைக்கான விதத்திலே அல்லது தன்னம்பிக்கை அளிக்கின்ற கருத்துக்களாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் நான் சொல்லுகின்ற மூலம் பரமசிவஞானம். 2002 அப்பெல்லாம் குமுதம்னு தமிழ்ல ஒரு பத்திரிக்கை இருக்கும். இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ இருக்கும். 20 ஆண்டுகளுக்கு முன்பு கதையை சொல்லுகிறேன். 18-20 ஆண்டுகளுக்கு முன்பு 2002 இருந்து தொடர்ந்து 8 ஆண்டுகள் தமிழ் பத்திரிகை உலகத்திலேயே நீண்ட நெடுந்தொடராக வந்தது. நான் எழுதிய கதவை திற காற்று வரட்டும், மனதை திற மகிழ்ச்சி பொங்கட்டும், ஆன்மாவை திற ஆனந்தம் பெருகட்டும்னு 8 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து எழுதினேன். 2002 2010 வரை. ஆழ்ந்து கேளுங்கள். அதை எல்லோரும் தன்னம்பிக்கை தொடர், மன உற்சாகத் தொடர் என்றெல்லாம் சொல்வார்கள். மன உற்சாகம், தன்னம்பிக்கை, உடல் நலம், இனிமையான உறவுகள் எல்லாம் நான் சொல்கின்ற கருத்துக்களுடைய பக்க விளைவுகளாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்துக்குமான நேர் விளைவு உங்களுக்குள் பரமசிவ ஞானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். 2002 இன்று வரை அதை மட்டும்தான் குறிக்கோளாக கொண்டு அதை சார்ந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், எழுதி கொண்டிருக்கிறேன். 2000 என் பொது வாழ்க்கையை தொடங்கினேன். இப்பொழுது 19 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. எத்தனை 1000 மணி நேரம் எழுதியிருக்கிறேன், எத்தனை 1000 மணி நேரம் பேசியிருக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் நான் சொல்லப் போகின்ற அனைத்தும் பரமசிவ ஞானம், பரமசிவ விஞ்ஞானம். I am not theology light. I am an orthodox Veda agamic principle preacher. நான் மேம்போக்கான உடல் நலக் குறிப்பு, மனநலக் குறிப்பு, தன்னம்பிக்கை குறிப்பு கிடையாது. நான் சொல்லுகிற கருத்தினால் உங்களுக்கு உடல் நலம், மனநலம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வரலாம். ஆனால் அது வெறும் பக்க விளைவுதான். என்னுடைய நேர் குறிக்கோள் உங்களுக்கு பரமசிவ ஞானத்தையும் பரமசிவ விஞ்ஞானத்தையும் சொல்வது, வேத ஆகமங்களின் சத்தியத்தின் சாரத்தை சொல்வதுதான். நீளம்
அகலம், ஆழம், காலம், ஆகாசம். இந்த ஐந்தும் எவ்வாறு பிரபஞ்சத்தின் பரிமாணங்களோ அதேபோல நித்தியத்துவம் பிரபஞ்சத்தின் ஆழமான அடிப்படை பரிமாணங்களுள் ஒன்று. இந்த ஒரு சத்தியத்தை தியானிக்கவும் சிந்திக்கவும் தொடங்கினீர்களானால் உங்களுக்குள் அழியாத ஒன்று இருக்கிறது என்கின்ற தேடுதலை தொடங்கினீர்களானால் அது உண்மைதானா பொய்யா என்கின்ற ஆராய்ச்சியை மட்டும் கூட நீங்கள் தொடங்கினீர்களானால் முதலில் நிகழ்வது உங்கள் உடல் மிகுந்த நலம் பெறும். வெறும் ஆரோக்கியம் அல்ல, ஆரோக்கியம் என்றால் ரோகம் இல்லாத நிலை. அது மாத்திரமல்ல, நலம் பெறும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உடல் நலம் பெறும். நினைவிலும் கனவிலும் உறக்கத்திலும் மறப்பிலும் நினைப்பிலும் உயிர்ப்பிலும் மன அழுத்தத்திலும் ஏதோ ஒன்று உங்களை இணைத்து நான் என்கின்ற இருப்பாக உங்களுக்குள் ஸ்புரித்து கொண்டே இருப்பது. ரமண மகரிஷி ரொம்ப அழகான வார்த்தை யூஸ் பண்ணுவார். அகம் ஸ்புரணம்னு சொல்வார், ஆத்மஸ்புரணம்னு சொல்வார். அகம் அகம் என்று நமக்குள் ஸ்புரித்து கொண்டிருக்கும் சத்தியம். ஆழ்ந்து கேளுங்கள். அகம் அகம் என்று நமக்குள் ஸ்புரித்து கொண்டிருக்கும் அது நித்தியமானது. நித்தியமான ஒன்று நமக்குள் இருக்கின்றது நாம சிந்திக்க துவங்கினாலே பய தாக்குதல்கள் குறைய துவங்கிவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பய தாக்குதலினால், தொடர்ந்த பய தாக்குதல்களினால் ஏற்படுகின்ற மனச்சிதைவு, தொடர்ந்து டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா ஐயா கொடுமை என்னன்னா, ஆண்களெல்லாம் மதுவினாலும் பெண்களெல்லாம் டிவி சீரியல்னாலும் ஆல்மோஸ்ட் 80% மக்கள் மனச்சிதைவிலே வாழ்க்கையே இழந்து விட்டார்கள். நான் சொல்றது ரொம்ப அதிகமான எண்ணிக்கைன்னு நீங்களாம் சில பேர் நினைக்கலாம். உங்களுக்கு புரிய மாட்டாங்குது. சுத்தி பாருங்க. சுத்தி பார்த்து எத்தனை பேர் உங்க கண்ணில் படுறாங்களோ அவங்களெல்லாம் எண்ணி எடுத்து பாருங்க. 80% பேர் ஏற்கனவே மனச்சிதைவில் ஆழ்ந்து விட்டார்கள். என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, ஏன் வெடிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. உங்க வாழ்க்கையில நேரடியா சம்பந்தப்பட்டவங்களை எல்லாம் எண்ணி பாருங்க. ஏன் வெடிக்கிறார்கள்னு அவங்களுக்கே தெரியல, ஏன் டிப்ரெஷன் அவங்களுக்கே தெரியல, ஏன் அவர்கள் வாழ்க்கையின் குறிக்கோளுக்கு எதிராக அவர்களே செயல்படுகிறார்கள்னு அவங்களுக்கே தெரியல. எப்படி சிந்திப்பது என்று தெரியாமலே சிந்திக்க துவங்கி, ஏன் சிந்திக்கிறோம் என்று தெரியாமலே சிந்தித்துக் கொண்டிருந்து, எதை சிந்திக்கிறோம் என்று தெரியாமலே சிந்தித்துக் கொண்டிருந்து, எப்படி சிந்தனையை நிறுத்துவது என்று தெரியாமலே சிந்தித்துக் கொண்டிருந்து, மனச்சிதைவுக்கு ஆளாகிறார்கள். ஒரே ஒரு சத்தியம், நமக்குள் அழியாத நித்தியமான ஒன்று இருக்கிறது. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை ராத்திரி தூங்கும் பொழுது படுக்கையில படுத்தவாறே, அந்த காலத்துலலாம் பெரியவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி தூங்குறது முடி வெத்தலை பாக்கு போட்டு மெல்லுவாங்க.
நம்முடைய சங்கத்திலே சந்நியாசிகள் தவிர அத்துணை பேரும் வெற்றிலை பாக்கு போட வேண்டும் என்று உத்தரவிடுகின்றேன். என்னுடைய பக்தர்கள் அத்தனை பேரும் ராத்திரி ஆர்கானிக்கான வெத்தலையும் பாக்கும், ஆர்கானிக்கான பாக்கும், ஆர்கானிக்கான சுண்ணாம்போட வெத்தலை பாக்கு போடணும். அது வாழ்க்கைக்கு ஒரு மிகுந்த நல்ல பழக்கம். சந்நியாசிகள் மட்டும் வெற்றிலை பாக்கு உபயோகிக்க கூடாது. சந்நியாசிகளை தவிர எல்லோரும் வெற்றிலை பாக்கு போட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கின்றேன். என் பக்தர்களாக இருந்தால் உத்தரவே இடுகின்றேன். வெற்றிலை பாக்கு ஒரு ஔஷதம். ஔஷதம்னா உடம்பை நலம் செய்யக்கூடிய பொருட்களுக்கு ஔஷதம்னு பேரு. ஆரோக்கியம் தருகின்ற பொருட்களுக்கு மருந்துன்னு பேரு. ரோகம் இருந்து ஆரோக்கியம் தருவது மருந்து. ரோகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உடலை நலமாக்குகின்ற பொருட்களுக்கு ஔஷதம்னு பேரு. ரோகம் இருந்தா ரோகத்தை நலமாக்கும், ரோகம் இல்லைன்னா சக்திகளை கொடுக்கும். அதனாலதான் பதஞ்சலி சொல்றாரு, மணி மந்திரம் ஔஷதம் மூன்றினாலும் சக்திகள் அடையப்படும்னு சொல்றாரு. மணி மந்திரம் ஔஷதம், இந்த மூன்றாலும் சக்திகள் அடையப்படும். விளக்கெண்ணெய், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் ஔஷதம். உங்களுக்கு ஒருவேளை வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இருந்தா வெத்தலை பாக்க போட்டுட்டே இந்த கருத்தை ஆழ்ந்து சிந்தியுங்கள். வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லைன்னா இப்ப இருந்து கத்துக்கோங்க. வெற்றிலை பாக்கு போடுவதை தவறான பழக்கம் என்று சொல்லிக் கொடுத்து சாராயம் குடிப்பதை சாதாரண பழக்கமாக மாற்றி வைத்திருக்கும் தமிழ் சமுதாயமே, என்னடா கொடுமை! சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா சாப்பிட்ட பிறகு கப்பு நிறைய மருந்து சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. வெத்தலை பாக்கு மெல்லும் பொழுதே இந்த கருத்தை மெல்லுங்கள், இந்த சிந்தனையை உள்வாங்குங்கள். வெற்றிலை பாக்கிற்கு ஒரு மிகுந்த சக்தி உண்டு. அது என்னன்னு ஆழ்ந்து சொல்றேன் கேளுங்க. நம்முடைய சங்கத்தில் இந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்றவங்களுக்கெல்லாம் தெரியும். சக்தி வெளிப்பாடு தியான முகாமில் கலந்துட்டு சக்தி வெளிப்படுத்துறவங்களுக்கெல்லாம் தெரியும். வெற்றிலையில் ஞானாஞ்சனம் தடவினால் போதும், அந்த ஞானாஞ்சனத்தினுடைய சக்தி வெற்றிலையிலே உங்களுக்கு எந்த இடத்தை பார்க்க வேண்டுமோ அதை காட்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வெற்றிலையில் பயோ மெமரிய, மசில் மெமரிய ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க வெத்தலையை மென்னுக்கிட்டே ஒரு கருத்தையும் மென்னீர்களானால் அது உங்களுடைய கனவு நிலை வரை ஆழமாக சென்றுவிடும். வெத்தலையை மென்னுக்கிட்டே, நான் சொல்றது ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும், சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் கடமை, அதனால் சொல்கின்றேன். எனக்கு வெத்தலை பாக்கு போடுற பழக்கம் இல்லை. ஆனாலும் அதனுடைய நன்மையை நான் தெரிந்து வைத்திருப்பவன். அதனாலதான் என்னுடைய சந்நியாச சீடர்களை தவிர, சந்நியாசிகள் வெற்றிலை பாக்கு போடுகின்ற பழக்கம் இல்லாததனால் அவங்களை தவிர எல்லா கிரகஸ்த சீடர்களும் வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வெற்றிலை பாக்கோடு சேர்ந்து ஒரு கருத்தை மென்றீர்களானால் அது ஆழமாக கனவு நிலை வரை பயோ மெமரிக்குள்ள போயிடும். நான் பார்த்திருக்கேன். என்னுடைய குருநாதர், என்னுடைய பல்வேறு குருநாதர்களில் முக்கியமான ஒரு குருநாதர் நாராயண சுவாமி தாத்தான்னு. இந்த ஔஷதங்கள், மணி மந்திரம், ஔஷதம் சார்ந்த அறிவியலை எனக்கு அறிவித்தவர், அருள் செய்தவர்.
சிறுவயதிலே வேதாந்தத்தை விபுதானந்தபுரி குப்பம்மாள் அவர்கள் அளித்தார்கள். ஆதி சைவத்தை பாண்டுரங்கனார் அவர்கள் அளித்தார்கள். சைவ சித்தாந்தத்தை என்னுடைய பாட்டனார் அளித்தார். சித்த பரம்பரை என்று பரமஹம்ச சிவானந்தர்னு கேரளால இருந்தார். பாலக்காட்டு பரமஹம்ச சிவானந்தர்னு சொல்வாங்க. அவருடைய பரம்பரை ஞான அறிவை என்னுடைய பெரியப்பா பெரிய தகப்பனார் எனக்கு அளித்தார். என்னுடைய வாழ்க்கையிலே பல குருமார்கள் எனக்கு பல்வேறு சம்பிரதாயங்களில் அறிவையும் ஞானத்தையும் அருளினார்கள். அது மாதிரி இந்த மணி மந்திரம் ஔஷதம் சார்ந்து எனக்கு ஞானம் அளித்தவர் நாராயண சுவாமி தாத்தான்னு. நல்லவர், ரொம்ப வல்லவர், பெரிய சித்த புருஷர். பல பேருக்கு அவர் இந்த வெத்தலையை தியானம் பண்ணி கொடுத்து இந்த வெத்தலையை மென்று கொண்டே இந்த மந்திர ஜபம் செய்யணும் ஒரு மந்திரத்தை பேப்பர்ல எழுதி கொடுத்து அனுப்பிடுவார். 2 நாள்ல 3 நாள்ல அவர்களுக்கு அந்த இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைத்து அவர்கள் வந்து இவர்கிட்ட சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். ஜஸ்ட் வெத்தலையை எடுப்பார், தியானம் பண்ணுவார், வெத்தலையை மடிச்சு கொடுத்து ராத்திரி தூங்கும் பொழுது இதை மென்னுகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவார். 2 நாள் 3 நாள் தான். அலண்டடிச்சுட்டு ஓடி வருவாங்க. சாமி கருமாரி தரிசனம் கொடுத்தா, மகமாய் தரிசனம் கொடுத்தா, ராஜேஸ்வரியை நேர்ல பார்த்தேன், முருகப்பெருமான் பழனியாண்டியா எனக்கு நின்று தரிசனம் கொடுத்தார். சித்த புருஷர், சித்த புருஷர். தெய்வாதீனமா அவருடைய புகைப்படம், அவர் எனக்கு கைப்பட எழுதி கொடுத்த மந்திர ஓலை நறுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு. அவருடைய பெரிய சித்த புருஷர். என்றென்றும் யாரெல்லாம் என்னிடமிருந்து மணி மந்திர ஔஷதங்களினால் பலனடைந்திருக்கின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் இவருக்கு கடன்பட்டவர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குருமார்கள் என்னுடைய வாழ்க்கையின் பாகமாக பல்வேறு விதத்திலே எனக்கு வந்தருளிய குருமார்கள் ஒவ்வொருவரும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பிரதாயத்தின் ஞானத்தையே அளித்தார்கள். யோக சம்பிரதாயத்தின் ஞானத்தை யோகானந்தபுரி அளித்தார். கேளுங்கள், ஆழ்ந்து கேளுங்கள். இரவு தூங்கும் பொழுது இந்த நித்தியத்துவம் என்கின்ற கருத்தை சிந்தியுங்கள். நீளம், அகலம், உயரம், காலம், ஸ்பேஸ், ஆகாசம், length, breadth, depth, time, space. How all these 5 are different dimensions of the universe. Eternity, Nityatva, is also one of the most important dimension of the universe. நித்தியத்துவம், நிரந்தரமான இருப்புத்தன்மை, வாழ்க்கையின் பிரபஞ்சத்தின் முக்கியமான பரிமாணம். ஆழ்ந்து கேளுங்கள். உங்களுக்கு நீளம் இருக்கு, அகலம் இருக்கு, ஆழம் இருக்கு அப்படின்னு நம்புறீங்க. குறிப்பிட்ட காலம் இருக்குன்னு நம்புறீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீளம் இருக்குன்னாலே, ஆழம் இருக்குன்னாலே, அகலம் இருக்குன்னாலே நித்தியத்துவம் இருக்கு. என்னுடைய குரு அருணகிரி யோகீஸ்வரர்
எனக்கு இந்த பிரபஞ்சவியலை பற்றி, ஜோதிட சாத்திரங்களை பற்றி விளக்கினார். விளக்குவதற்காக நவக்கிரகங்களையும் செஸ் காயின் மாதிரி பொம்மைகளைப் போலே, உயிருள்ள பொம்மைகளாக கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி காட்டினார். அப்ப எனக்கு அவர் சொன்ன பாடம், இப்போ சைஸ் மாறி இருக்கு, ஆனா ஷேப்பு மாறல. அளவு மாறி இருக்கு, வடிவம் மாறல. அது அவ்வளவு பெரிய விக்கிரகம், நவக்கிரகங்கள் அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வராரு. மேல இருந்து கீழே கொண்டு வரும்பொழுது அவர் சொல்றாரு, அளவை மாத்தி இருக்கேன், வடிவம் மாத்தல அப்படின்னு. அப்ப அவர் எனக்கு சொன்ன ஒரு சத்தியம், அளவு மாறினால் வடிவம் மாறாது, வடிவம் மாறினால் வேறொன்று மாறாது. நீளம், அகலம், ஆழம், காலம், தேசம், ஸ்பேஸ், ஆகாசம், தேசம் சரியான வார்த்தை இல்ல, ஆகாசம், இவைகள் எல்லாம் எப்படி பிரபஞ்சத்தின் பரிமாணங்களோ அதே போல மாறாத ஒன்று பிரபஞ்சத்தின் பரிமாணம். எப்பொருளாயினும் ஒரு பரிமாணம் மாறினால் மறுபரிமாணம் மாறாது. நீளம், அகலம், ஆழம் எல்லாமே மாறினாலும் காலம் மாறாம இருக்கும். இல்ல நீளம், அகலம், காலம் எல்லாம் மாறினா தேசம் மாறாம இருக்கும், ஸ்பேஸ் மாறாம இருக்கும். ஏதோ ஒன்று நித்தியத்துவத்தோடு இணைந்தே இருந்தே தீரும். நித்தியத்துவம் பிரபஞ்சத்தின் ஒரு முக்கியமான பரிமாணம். கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திக்கணும். பல பேர் இந்த ஃபேஸ்புக்ல கமெண்ட் போடுறாங்க, நித்யானந்தா என்ன சொல்றாருன்னு புரியல, ஆனா செஞ்சு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் ஏன் நித்யானந்தா பிராண்டு. புரியாது ஆனா ரொம்ப பிடிக்கும், புரியாது ஆனா மறக்க முடியாது. புரியலைன்னாலும் செஞ்சு பார்த்தா ஒர்க் அவுட் ஆகுது, புரியலைன்னாலும் செஞ்சா சக்சஸ் ஆகுது. சற்றே சிந்தித்து பார்த்து உள்வாங்கும் பொழுதுதான் புரிகின்ற சத்தியங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் பாஷையில் பேசவில்லை, பரிபாஷையில் பேசுகிறேன், சித்தர்களின் பரிபாஷையில் பேசுகிறேன். அதனால்தான் என்னுடைய சத்சங்கங்களை 3-4 தரம் கேட்டாதான் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு புரியும். நான் பாஷையில் பேசவில்லை, பரிபாஷையில் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி நீளம், அகலம், உயரம் இவைகளோடு ஒரு உடல்னு இருக்குன்னு நீங்க நம்புறீங்களோ, உணர்றீங்களோ, இந்த உடல் எந்த அளவுக்கு சத்தியமோ அதே அளவிற்கு நித்தியத்துவம் என்கின்ற பரிமாணம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆழ்ந்து கேளுங்கள். நித்தியத்துவம் எனும் பரிமாணம் உங்களுக்குள் இருக்கின்றது. நீங்க வேற ஒன்றும் பெருசா பண்ண வேண்டியதில்லை. இதை சிந்திக்க துவங்கினீர்களானால் போதுமானது. வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்களை பார்ப்பீர்கள், மிகப்பெரிய தெளிவை பார்ப்பீர்கள்.
கொந்தளிப்பும் வெடிப்பும், வெடித்ததனால் நீங்கள் வாந்தி எடுத்ததை வழித்து சுத்தமாக்குவதுமே வாழ்க்கையாக மாறிவிட்டது. உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. கொந்தளிக்கிறது, வெடிக்கிறது, அதுல அந்த வாந்தியினால என்னென்ன டேமேஜ், உறவுகள்ல நடந்த டேமேஜ், இல்ல பொருளாதாரத்துல நடந்த டேமேஜ், வாழ்க்கையில என்னென்ன டேமேஜோ அதையெல்லாம் வழிச்சு கிளீன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது. இவ்வளவுதான் வாழ்க்கை. கொந்தளிப்பின் வெடிப்பின் போது நீங்கள் எடுக்கின்ற முடிவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், உடல் நலம், மனநலம், உறவுகள் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தோல்விகள், இதையெல்லாம் கிளீன் பண்றதுலயே வாழ்க்கையை முடிச்சிடுறீங்க. ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு வேணும். ஏதோ ஒன்று வாழ்விலே, பிரபஞ்சத்திலே மாறாத நித்தியத்துவம் எனக்குள் இருக்கிறதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா, இந்த கொந்தளித்து வெடிப்பது குறைந்து விடும். கொந்தளித்து வெடிப்பதனால் உருவாக்கப்படுகின்ற நன்மையும் தீமையும் நிரந்தரமல்ல. தீமையும் நிரந்தரமல்ல, நன்மையும் நிரந்தரமல்ல. நித்தியமான சத்தியங்களை சிந்தித்து உருவாக்கும் அந்த நன்மைகள் தான் நிரந்தரம். நித்திய சத்தியங்களை சிந்தித்து உருவாக்கினீர்களானால் தீமையே உருவாக்க மாட்டீர்கள். வெடித்து கொந்தளித்து வெடித்தீர்களானால் வெறுந்தீமையே உருவாக்குவீர்கள். நன்மை மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு தெரிஞ்சால் அது நிரந்தர நன்மையா இருக்காது. மெச்சூர்டு திங்கிங்னு சொல்லுவேன். பக்குவப்பட்ட, முதிர்வடைந்த, முதிர்ச்சி சார்ந்த சிந்தனை. இந்த முதிர்ச்சி சார்ந்த சிந்தனை உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று உண்டு என்று நீங்கள் யோசிக்க துவங்கும் பொழுது வந்துவிடும். இந்த சத்தியம், பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சத்தியத்தில் இது பில் மாதிரி நான் கொடுத்துறணும், ஆனா நீங்க தான் உள்வாங்கி அதை உள்ள எடுத்து ஜீரணம் பண்ணி உடம்பு முழுக்க, சிந்தை முழுக்க, உயிர் முழுக்க இதை பரவ விடணும். என்னாலேயே செய்துவிட முடியாது, நீங்கள் செய்தாக வேண்டும். நிரந்தரமான ஒண்ணு இருக்குன்னு இவர் வேற 1 மணி நேரமா சொல்லிட்டு இருக்காரே, அது என்னதான்? அது நித்தியமானது ஒண்ணு இருக்குன்னு சொல்றாரே. கனவிலும் நனவிலும் தூக்கத்திலும் இறப்பிலும் பிறப்பிலும் கூட அழியாதது ஏதோ ஒண்ணு எனக்குள்ள நித்தியமா இருக்கின்றாரே, என்னவாத்தான் இருக்கும்? ஒருவேளை இவரு தான் எனக்குள்ள இருக்கிறதா சொல்லிக்கிறாரா? எப்பனா மீ மீ யூ யூ அப்படின்னு இப்ப பாரு சொல்லிட்டு இருப்பாரு. நான் நான் என்று உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்கின்ற அந்த நான், பிரபஞ்சத்தின் நானாக இருக்கின்ற பரம்பொருளை தேடி, பிரபஞ்சத்தின் நானாக இருக்கின்ற பரம்பொருளை எனக்குள் இருக்கும் நானாக வெளிப்படுத்தி, உங்களுக்குள் இருக்கும் நானை பிரபஞ்சத்தின் நான் எனும் அனுபூதிக்குள் செலுத்துகின்றது. எனக்குள் இருக்கும் நான் உங்களுக்குள் நீங்கள் நான் என்று உணருகின்ற நானோடு உறவாடி, உயிராடி, பிரபஞ்சத்தின் நானாக இருப்பதை உங்களுக்கு காட்டுகிறது. பிரபஞ்சத்தின் நானாக இருப்பதே எனக்குள் நானாக மலர்ந்து உங்களுக்குள் நானாக இருக்கும் ஒன்றிற்கு உயிரூட்டி, உங்களுக்குள் நானாக இருக்கும் அதை பிரபஞ்ச நானாக மாற்றுகிறது. பிரபஞ்ச நான் நான் என்பதை நான் உணர்ந்து விட்டதனால் பிரபஞ்ச நான் நான் என்று எனக்குள் இருக்கும் நானாய் மலர்ந்து, உங்களுக்குள் நானாயிருக்கும் நானுக்குள் மலர்ந்து பிரபஞ்ச நானை உங்களுக்குள் மலர்த்துகின்றது.
சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். உங்களுக்குள் நீங்கள் எதை நீங்கள் என்று உணர்கிறீர்களோ அந்த நீங்கள் பிரபஞ்சம். தன்னை எதுவாக உணர்கிறதோ அந்த பிரபஞ்ச நீங்களுக்குள் ஒன்றாகும் வரை ஓய்வு அடைவதில்லை, ஓய்வு பெறுவதில்லை. உங்களுக்குள் நீங்கள் நீங்கள் என்று உணர்கின்ற ஒன்று பிரபஞ்சத்திற்குள் நீங்களாக உங்களை உணர்ந்து மாறும் வரை ஓய்வறியாது. உங்களுக்குள் நீங்கள் என்று உணர்கின்ற ஒன்று பிரபஞ்ச நீங்களாக மாறும் வரை அமைதியடையாது. பிரபஞ்ச நீங்களை எனக்குள் நான் நீங்களாக உணரச் செய்து உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் பிரபஞ்ச நீங்களையே எனக்குள் மலரச் செய்து உங்களுக்குள் பிரபஞ்ச நீங்களை உணர்த்திக் கொள்கின்றீர்கள். The you in you seeks the cosmic you and makes the cosmic you manifest through me for you. உங்களுக்குள் நீங்கள் என்று உணர்கின்ற நீங்கள் பிரபஞ்ச உங்களை உணர்வதற்காக பிரபஞ்ச உங்களை எனக்குள் வெளிப்படுத்தி உங்களுக்குள் பிரபஞ்ச உங்களை உணர்கின்றீர்கள். நீங்கள் என்று உணர்ந்தாலும் நான் என்று உணர்ந்தாலும் உங்களுக்குள் அழியாத ஒன்று உண்டு. ஒரு 4-5 நாள் மட்டுமாவது ராத்திரி தூங்கும் பொழுது மட்டுமாவது இதை சிந்தியுங்கள். உண்மையிலேயே அப்படி இருக்க முடியுமா? பகவத்கீதையும் அதையே தான் சொல்லுது, சைவ சித்தாந்தமும் அதையே தான் சொல்லுது, வேதாந்தம் அதே தான் சொல்லுது, என்னென்னவோ சம்பிரதாயங்கள் எல்லாமே அதுதான் சொல்லுது. ஏதோ ஒன்று எனக்குள்ள அழியாம இருக்குன்னு சொல்றாங்களே, நிரந்தரமானதுன்னு. உண்மையிலேயே அது உண்மையா? நித்யானந்தரும் அதையே சொல்றாரே. சிந்தித்துப் பாருங்கள், யோசியுங்கள். அசைபோடுங்கள். உங்களுக்குள் நிரந்தரமான ஒன்று இருக்கிறது என்று நீங்கள் ஆராயத் துவங்கினால் கூட போதுமானது. உங்களுக்குள் இருக்கும் பெரும் மனபார கோடுகள் கொடுமைகள் அழியும். ஆழ்ந்து 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 சிந்தியுங்கள். நான் 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 என்று உங்களுக்குள் எதை நீங்கள் நானாக உணர்கின்றீர்களோ அந்த நான் பிரபஞ்ச நானை அடையும் வரை அமைதி அடையாது. உங்களுக்குள் நான் 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 என்று நீங்கள் உணர்கின்ற அந்த நானும் பிரபஞ்ச நானும் எனக்குள் நான் நான் என்று உணர்கின்ற நானும் மூன்றும் ஒன்று, நித்தியமானது. எனக்குள் நான் நான் என்று உணர்கின்ற என்னை பிரபஞ்ச நானாக நான் ஏற்கனவே உணர்ந்து விட்டதனால் உங்களுக்குள் நீங்கள் நான் நான் என்று உணர்கின்ற நானையும் நானாகவே உணருவதனால் நான் இந்த பிரபஞ்ச நானாகிய நான் இந்த உடலில் நான் என்று உணர்கின்ற நான் மூலமாக
இங்கு என் முன்னால் இருக்கின்ற உங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கும் நானோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். பிரபஞ்ச நான், இந்த நான் மூலமாய் இங்கிருக்கும் எல்லோருக்குள்ளும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற நான் நான் என்கின்ற என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். நானே எல்லாவற்றிலும் என்னை உணர்ந்து நானே என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்குள் நான் நான் என்று இருக்கின்ற இருப்பும், பிரபஞ்சத்தின் நான் என்கின்ற இருப்பும், எனக்குள் நான் என்கின்ற இருப்பும் ஒன்று. அது நித்தியமானது. இந்த நீள அகல உயரம் மாதிரி அந்த நித்தியமானது பிரபஞ்சத்தின் ஒரு பரிமாணம். இட்ஸ் அ டைமென்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ். டைம் எப்படி யூனிவர்ஸோட ஒரு டைமென்ஷன், ஆனா இப்பதான் சயின்ஸ் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி எட்டர்னிட்டி, நிரந்தரத்தன்மை, நித்தியத்துவம் பிரபஞ்சத்தோட ஒரு டைமென்ஷன். இன்னும் சயின்ஸ் அதை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கல. சயின்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டா மொத்த பூமியின் மனிதர்கள் வாழ்க்கையே வேறு நிலைக்கு சென்று விடும். 10 வருஷம் கொஞ்சம் பணம், இன்டெலிஜென்ஸ, கான்ஷியஸ்னஸையும் எட்டர்னிட்டியையும் ரிசர்ச் பண்றதுக்கு சயின்டிஸ்டுங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த 400 வருஷம் சயின்ஸ் மூலமா நாம மனித வாழ்க்கையை எவ்வளவு வளமாக்கி இருக்கோமோ அத மாதிரி அப்படியே 10 மடங்கு அதிகமாக மனித வாழ்க்கையை வளமாக்க முடியும். கான்ஷியஸ்னஸ் சார்ந்து, நித்தியத்துவம் சார்ந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா போதும். இந்த நித்தியத்துவம் எப்படிலாம் லைஃப்ல அப்ளை பண்ண முடியும், இந்த நித்தியத்துவம்ங்கிற நாலேஜ அப்ளைடு சயின்ஸா எப்படி மாத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் விஞ்ஞானிகள் ரிசர்ச் பண்ணாங்கன்னா போதும். இந்த நித்தியத்துவத்தை மட்டும், இது ஒரு வெறும் தாட் கரண்ட் கிடையாது. எப்படி இந்த லென்த், பிரெத், டெப்த் ஒரு டைமென்ஷனோ அந்த மாதிரி இது ஒரு பரிமாணம். இதை சிந்திக்க துவங்கும் பொழுது உங்களுக்குள் உங்களை அறியாமல் அந்த நித்தியத்துவம் மலரத் துவங்கும். ஏன்னா நித்தியத்துவம் உயிர் உடையது. அழைத்தவுடனே வருகிற தெய்வங்கள் சில பேர் இருக்காங்க. 18ஆம் படி கருப்பு, மதுரை 18ஆம் படி கருப்பு, கள்ளழகர் கோயில் கருப்பு கூப்பிட்ட உடனே வந்து நிற்கும். பொய்யா தெய்வம் பாண்டி முனீஸ்வரன், பொய்யாத தெய்வம் திருவண்ணாமலை மகமாயி, கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற தெய்வங்கள் சமயபுரத்து கண்ணாத்தா. அழைத்தவுடன் வருகின்ற தெய்வங்களை போற நினைத்தவுடன் நமக்குள்ளே தெளிவை கொண்டு வருகின்ற சக்தி உடையது இந்த நித்தியத்துவம்ங்கிற டைமென்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ். சிந்திக்க துவங்குங்கள் போதும். அது உங்களுக்குள் எத்தனை மாற்றங்களை கொண்டு வரும் என்று எனக்கு தெரியும். அந்த தைரியத்தினால் தான் சொல்லுகிறேன், சிந்திக்க துவங்குங்கள்னு. எவ்வளவு வேணா உங்களுக்கு சந்தேகம் இருக்கட்டும், 18ஆம் படி கருப்பை கூப்பிடுங்க. சேலஞ்சு வேணா கூட பண்ணி பாருங்க. 18ஆம் படி கருப்பே, நித்யானந்தர் சொன்னாரு, எனக்கு எவ்வளவு சந்தேகம் இருந்தாலும் உன்னைய கூப்பிட்டா வந்துருவேன்னு. உன்னை சேலஞ்சு பண்றேன், வந்து வேணா இதை எனக்கு நிறைவேற்றிக்க பண்ணி காட்டு. சத்தியமா வரும்.
18ஆம் படி கருப்பின் சக்தி உங்களுக்கு தெரியாது. 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி சக்தி அழைத்தவுடன் வரும் தெய்வம். எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் எங்கிட்ட ஓடி வருவாங்க. ஆனா எனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் ஓடுறது 18ஆம் படி கருப்பண்ண சாமி கிட்ட தான். மதுரை 18ஆம் படி கருப்பண்ண சாமி கிட்ட தான் நான் ஓடுறேன். அழைத்தவுடன் வரும் தெய்வம், நினைத்தவுடன் வரும் தெய்வம். சண்டி ரொம்ப அழகா தேவி மகாத்மியத்துல பராசக்தி சொல்றா, ஏகைவாகம் ஜெகத்யத்ர திதீயாகா மாமாபரா. என்னைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை, நானே எல்லாவற்றிலும் நானாக இருக்கின்றேன், என்னைத் தவிர வேறொரு நான் பிரபஞ்சத்தில் இல்லை. தாயார் பராசக்தி தாயார் தெளிவா சொல்ற தேவி மகாத்மியத்தில். நான் 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 என்று நீங்கள் உணருகின்ற நான், அந்த உயிர்ப்பு நித்தியமானது. இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். இப்ப 21 நிமிடம் இப்ப இதை ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஆழ்ந்து இந்த சிந்தனையோடு, இந்த உணர்வோடு, இந்த சத்தியத்தை மனதில் நினைந்து மகா வாக்கியத்தை ஜெபியுங்கள். ஏன் 2 வேலை கொடுக்குறேன்னா, நம்ம மனசு எப்பவுமே அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு மனசுல செதஞ்சு போன மனசு. அதனால 2 வேலை கொடுத்தேன்னா அந்த மனசு ஒன்றை மாற்றி ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு மந்திரம் கொடுத்தா கொஞ்ச நேரம் மந்திரம், கொஞ்ச நேரம் மாமியார்னு போகும். 2 வேலை கொடுத்தா மந்திரம் சத்தியம், சத்தியம் மந்திரம், சத்தியம் மகா வாக்கியம், மகா வாக்கியம் சத்தியம், 2 ஒன்றுக்குள்ள ஒன்னோடையே இருக்கும். அதனால தான் மனசுக்கு 2 வேலை கொடுக்குறேன். எப்பயுமே நான் கொடுக்குற தியான முறைகள் எல்லாம் மனசுக்கு 2 வேலை கொடுப்பேன். ஏன்னா இது 2ஐயுமே செஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். டாமன் ஜெரி மாதிரி என்ன அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்குள்ளேயே அடிச்சுக்கும், வெளியில போகாதுங்க. இல்லைன்னா வெளியே சுத்த போயிடும். அதனால இந்த சத்தியத்தை தியானித்து மகா வாக்கியத்தை ஜெபித்து அமர்ந்திருங்கள். நிமிர்ந்து அமருங்கள். மகா வாக்கியத்தை ஜெபித்தவாறே இந்த சத்தியத்தை ஆழ்ந்து தியானியுங்கள். நீங்கள் நித்தியமானவர்கள். நித்தியமான அழியாத நிரந்தரமான ஒன்று உங்களுடைய பரிமாணம். நீளம், அகலம், உயரம் எப்படி உங்கள் பரிமாணமோ அதுபோல நித்தியத்துவம் உங்கள் பரிமாணம், பிரபஞ்சத்தின் பரிமாணம். இதை தியானியுங்கள். எல்லோரும் நித்தியானந்தத்தில் நிறைந்து, நித்தியானந்தத்தில் மலர்ந்து, நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள்.